வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் என்னாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். இப்பொழுது அறிமுக நேரம். முதல் அணி, நீங்க இப்ப உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சி பஞ்சவர்ணா, என்னோட ரேவதி வந்திருக்காங்க, ஏ டீம். இரண்டாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் சாந்தி, என் கூட காளியம்மா வந்திருக்காங்க, எங்க டீம் பி. மூன்றாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் ஆர் மகேஸ்வரி, என் கூட கஸ்தூரி வந்திருக்கிறாங்க, எங்க டீம் சி டீம். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்பலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா நிகழ்ச்சியில் இப்பொழுது 2வது சுற்று ஆரம்பம். இரண்டாவது சுற்றில் டீம் ஏக்கான முதல் கேள்வி, 100 ரூபாயில் எத்தனை 5 ரூபாய்கள் இருக்கும்? 55 ரூபாய். தவறான விடை. டீம் பி, நீங்க முயற்சிக்கிறீங்களா? 25 ரூபாய். சரியான விடை. டீம் ஏக்கான இரண்டாவது கேள்வி, கிருஷ்ணன் கிட்ட 4820 ரூபாய் இருக்கு, ராமு கிட்ட 24,000 ரூபாய் இருக்கு, 2 பேர்ட்டையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? 28,820 ரூபாய். சரியான விடை. டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான மூன்றாவது கேள்வி, கண்ணன் மளிகை கடைக்கு சென்று பொருட்களை வாங்குகிறார். மொத்த பொருட்களினுடைய விலை 1350 ரூபாய் ஆகுது. கடைக்காரர் மீதி அவருக்கு 150 ரூபாய் தராரு. அப்படின்னா கடைக்காரர்கிட்ட இவர் எவ்வளவு கொடுத்திருப்பார்? 1200 ரூபாய். தவறான விடை. டீம் பி, நீங்க முயற்சிக்கிறீங்களா? 1500 ரூபாய்.
சரியான விடை டீம் பிக்கு 5 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான 4வது கேள்வி. 4 சேலையின் விலை 1600 ரூபாய். அப்படின்னா ஒரு சேலையினுடைய விலை எவ்வளவு? ஒரு சேலையின் விலை 400 ரூபாய். சரியான விடை டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான இறுதி கேள்வி. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை 95 ரூபாய் எனில் 3 லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை எவ்வளவு? 285 ரூபாய். சரியான விடை டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் டீம் ஏக்கான 2வது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. டீம் பிக்கான முதல் கேள்வி. 1000 ரூபாயில் எத்தனை 10 ரூபாய்கள் இருக்கும்? 110 ரூபாய். சரியான விடை டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான 2வது கேள்வி. உங்களின் மாத வருமானம் 10,000 ரூபாய். அதில் நீங்கள் வீட்டு வாடகை 2000 ரூபாய் கொடுத்துட்றீங்க, மளிகை ஜாமான் வாங்குறீங்க, அது ஒரு 1000 ரூபாய், பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்றீங்க. அப்படின்னா மீதி உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? 5000 ரூபாய். சரியான விடை டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான 3வது கேள்வி. சந்திரன் ஒரு துணிக்கடைக்கு போகிறாரு. துணிக்கடைக்கு போய் துணிமணியெல்லாம் எடுக்கிறாரு. அவர் வாங்கின துணிமணியினுடைய விலை 2525 ரூபாய். அவர் கடைக்காரர்கிட்ட 3000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்படின்னா கடைக்காரர் அவருக்கு எவ்வளவு மீதி காசு தரணும்? 475 ரூபாய். சரியான விடை டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான 4வது கேள்வி. 10 கிலோ சீனியின் விலை 350 ரூபாய். அப்படின்னா 1 கிலோ சீனியோட விலை எவ்வளவு? 35 ரூபாய். சரியான விடை டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான இறுதி கேள்வி. 1 கிலோ அரிசியின் விலை 43 ரூபாய் எனில் 8 கிலோ அரிசியின் விலை எவ்வளவு? 344 ரூபாய். சரியான விடை டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் டீம் பிக்கான 2வது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. டீம் சிக்கான 2வது சுற்றின் முதல் கேள்வி. 500 ரூபாயில் எத்தனை 20 ரூபாய்கள் இருக்கும்? 25 20 ரூபாய்கள். சரியான விடை டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான 2வது கேள்வி. லட்சுமின்றவங்க நகை கடைக்கு போகிறாங்க நகை எடுக்கிறதுக்காக. அவங்க வாங்க போகிற நகையினுடைய விலை 12,000 ரூபாய். கடைக்காரரு நகையெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் மீதி அவங்களுக்கு 1200 ரூபா தர்றாங்க. அப்படின்னா அந்த நகையுடைய விலை எவ்வளவு? 10,800 ரூபாய். சரியான விடை டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான 3வது கேள்வி. மார்ச் மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்? 31 நாட்கள். டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான 4வது கேள்வி. 5 கிலோ ஸ்வீட்டின் விலை 600 ரூபாய் எனில் 1 கிலோ ஸ்வீட்டின் விலை எவ்வளவு? 125 ரூபாய். தவறான விடை. டீம் ஏ நீங்கள் முயற்சிக்கிறீங்களா? 120 ரூபாய். சரியான விடை டீம் ஏக்கு 5 மதிப்பெண்கள். டீம் சிக்கான இறுதி கேள்வி. 1 கிலோ ஆப்பிளின் விலை 110 ரூபாய் எனில் 3 கிலோ ஆப்பிளின் விலை எவ்வளவு? 330 ரூபாய். சரியான விடை டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் 2வது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. 2வது சுற்றில் அணிகளின் மதிப்பெண்கள். டீம் ஏ 35 மதிப்பெண்கள், டீம் பி 60 மதிப்பெண்கள், டீம் சி 40 மதிப்பெண்கள். கணித வினாடி வினா. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை
இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும் நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் இன்று காப்பீட்டில் கணிதம். கலந்துரையாடுபவர்கள் ஜி ஸ்ரீனிவாசன் செயலாளர், திரு மோகன் வைஸ் சேர்மன், திரு ஆறுமுகம் செயற்குழு உறுப்பினர், மதுரை காப்பீட்டு கல்வி மையம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். வணக்கம் அன்பார்ந்த சியாமலவாணி வானொலி நேயர்களே, நாங்கள் மதுரை காப்பீட்டு கல்வி மையத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கோம். என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன், அதில் செயலாளராக இருக்கேன். அதுமாதிரி திரு மோகன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் இந்த காப்பீட்டு கல்வி மையத்தினுடைய வைஸ் சேர்மனாக இருக்கார். அதுமாதிரி திரு ஆறுமுகம் அவர் வந்திருக்காங்க. அவர் இந்த காப்பீட்டு கல்வி மையத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கார். உங்களுக்கு காப்பீடு சம்மந்தமாக ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அதை கேள்வி மூலமாக எங்களுக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் அதற்கு தகுந்த விளக்கங்களை கொடுப்போம். காப்பீடு சொன்னீங்களே, அதில் எத்தனை வகை இருக்குது? காப்பீடு சரியான கேள்வி கேட்டீங்க. காப்பீடுனா என்னன்னு கேட்டீங்க. காப்பீடுன்றதுக்கு ஆங்கில போது இன்சூரன்ஸ். காப்பீடு பொதுவாக 2 பெரிய பிரிவுகளில் வருது. ஒன்று மனித உயிருக்கு கொடுக்கிற காப்பீடு, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ். 2வது பொது காப்பீடு. பொது காப்பீடுனா மனித உயிர்கள் தவிர மற்ற இனங்களுக்கு கொடுக்கிற காப்பீடு. ஆயுள் காப்பீடு அடிப்படையே 2 வகையான காப்பீடு தான். ஆயுள் காப்பீடு அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் சொல்றாங்களா, அதில் அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கு பணம் கட்டிவிட்டு தொடர்ந்து பணம் கட்டிக்கிட்டு வர்றோம், ஏதாவது உயிரிழப்பு ஏற்படுது, அவருடைய குடும்பத்திற்கு இழப்பீடு ஏற்படும் போது வருமானத்திற்கு உண்டான தொகையை கொடுக்கிற அந்த தொகை காப்பீடு. அப்படி அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு உயிரோட இருந்தாருன்னா அவருக்கு எதுவும் கிடைக்காது. அதுக்கு மேலே குறிப்பிட்ட கால காப்பீடு. இன்னொரு வகை என்னன்னா என்டோமெண்ட் காப்பீடு. இது குறிப்பிட்ட கால காப்பீட்டோடு சேர்ந்து சேமிப்பையும் இணைக்கிறது. அதாவது தன்னுடைய உயிர் போக சேமிப்பையும் சேர்க்கிறது. நாம் குறிப்பிட்ட காலத்திற்கு பணம் கட்டிவிட்டு உயிரிழப்பு ஏதும் ஏற்படலைன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அவருக்கு அவர் கட்டின பணத்துக்கு வட்டியோட சேர்த்து கொடுக்கறது. நம்ம 2ஐயும் பார்த்தோம். அதாவது அவருடைய இறந்து போனான்னா அவர் குடும்பத்துக்கு கொடுக்கறது, இன்னொன்று அவருடைய காலத்துக்கு அவர் அந்த பணம் கட்டிக்கிட்டே வர்றாரு, அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னப்ப இன்னொரு பங்கு கொடுக்குறோம். இது ஆயுள் காப்பீட்டில். இன்னைக்கு பல காப்பீட்டு திட்டங்கள் ஆயுள் காப்பீட்டு கழகங்கள் கொடுக்குறாங்க. லாபத்தில் பங்கு எடுக்கிற காப்பீட்டு திட்டங்கள், லாபத்தில் பங்கு எடுக்காத திட்டங்கள். இது தவிர மருத்துவ காப்பீடு, நுண் காப்பீடு, ஓய்வூதிய காப்பீடு, குழு காப்பீடுன்னு என பல காப்பீடுகள் ஆயுள் இன்சூரன்ஸில் இருக்குது. அதுபோல் பொது காப்பீட்டில் பயிர் காப்பீடு, விபத்து காப்பீடு, வாகன காப்பீடு, தீ காப்பீடுன்னு எண்ணற்ற வகைகள், மொத்தம் 999 வகையான காப்பீடுகள் இருக்குது. பொது காப்பீட்டு திட்டங்கள் எல்லாமே குறுகிய கால திட்டங்கள், அதாவது 1 வருடத்திற்கு தான். இது 1 வருடத்திற்கு வாகன சேதமோ தொலைஞ்சு போச்சுன்னா இழப்பீடு கொடுப்பாங்க. அப்படி எதுவும் நடக்கலைன்னா நம் கட்டிய பணத்தை திருப்பி தரமாட்டாங்க. லைஃப் இன்சூரன்ஸில் தர்ற மாதிரி இதில் தர்றதில்லை. அடுத்த வருடத்துக்கு மீண்டும் அதே பொருளுக்கு காப்பீடு எடுக்கும்போது போனஸ்ன்னு சொல்லி ஒரு தொகையை நாம் கட்ட வேண்டிய பணத்தில் இருந்து கழிச்சுக்கிட்டு மீதி தொகையை கட்டுவாங்க. 2க்கும் வித்தியாசம் என்னன்னா, ஆயுள் காப்பீடு மனித உயிர்களில் இழப்பு ஏற்படும் பொழுது அதற்குண்டான இழப்பீட்டை ஒரு தொகையாக கணக்கீடு செய்து இழப்பீடு தர்றாங்க. பொது காப்பீட்டில் அந்த பொருளுக்கு உண்டான சந்தை மதிப்பை அடிப்படையாக வச்சு
அந்த பொருளுக்கு சேதம் வரும்போது இழப்பீடு வழங்குறாங்க. கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது காப்பீட்டில் கணிதம். கலந்துரையாடியவர்கள் ஜி. ஸ்ரீனிவாசன் செயலாளர், திரு மோகன் வைஸ் சேர்மன், திரு ஆறுமுகம் செயற்குழு உறுப்பினர், மதுரை காப்பீட்டு கல்வி மையம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் ஆர். தேவிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் சின்னம்மா. என் கூட குப்பமாக வந்திருக்காங்க. நாங்கள் எலியார்பத்தி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் கணக்கு பாடம் கற்றுக்கிற வந்திருக்கோம். நான் தேவிகா, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். கணித ஆசிரியை. நீங்க எலியார்பத்தி கிராமத்திலிருந்து கணிதம் கத்துக்கிறக்காண்டி வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. கணிதத்துல மொத்தம் 4 அடிப்படை செயல்கள் இருக்கு. அதுல இப்போ நாம் 3வது அடிப்படை செயலை பத்தி பார்க்க போறோம். அது பெருக்கல். பெருக்கல்னா என்ன நினைச்சீங்கன்னா, ஒன்றும் இல்லை, திரும்ப திரும்ப கூட்டுறது தான் பெருக்கல். ஏற்கனவே கூட்டல் பற்றி பார்த்துருக்கோம். இப்போது 4 4 தடவை கூட்டினோன்னா 4 கூட்டல் 4 கூட்டல் 4 கூட்டல் 4 16. இதை பெருக்கல்ல நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 4 பெருக்கல் 4 16. எதுக்காக வேண்டி இந்த பெருக்கலை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு எண்ணையும் மறுபடியும் மறுபடியும் நம்ம கூட்டும்போது கிடைக்கிறதான் பெருக்கல். இப்போ 10ஐயும் 50ஐயும் நம்ம பெருக்கினோன்னா 10 50 தடவை போடும்போது சில நேரங்கள் தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த பெருக்கலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 10ஐயும் 50ஐயும் பெருக்கினோன்னா 500. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டிதான் பெருக்கல் இருக்கு. இப்போ எந்த ஒரு எண்ணையும் சைஃபரால் பெருக்கினோன்னா சைஃபர் தான் நமக்கு கிடைக்கும். 5ஐயும் சைஃபரையும் பெருக்கினோன்னா சைஃபர். அதே மாதிரி 100ஐயும் சைஃபரையும் பெருக்கினோன்னா சைஃபர் தான். எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் சைஃபரோட பெருக்கும்போது நமக்கு கிடைக்கிற விடை சைஃபர் தான். இப்போ நம்ம 1ஆல் பெருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் பெருக்கினோன்னா அதே எண் தான் கிடைக்கும். 1ஐயும் 1ஐயும் பெருக்கினோன்னா 1, 1ஐயும் 4ஐயும் பெருக்கினோன்னா 4, 1ஐயும் 10ஐயும் பெருக்கினோன்னா 10, 1ஐயும் 25ஐயும் பெருக்கினோன்னா 25. அதே மாதிரி 1ஐயும் 125ஐயும் பெருக்கினோன்னா 125. எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் பெருக்கினோன்னா அதே எண் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ 2ஆம் வாய்ப்பாடு, இது 1ஆம் வாய்ப்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 2ஆம் வாய்ப்பாடு அப்படின்னு போனோன்னா எந்த ஒரு எண்ணையும் 2ஆல் பெருக்கினோன்னா நமக்கு இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும். இப்போ 2ஐயும் 1ஐயும் பெருக்கினோன்னா 2, 2ஐயும் 2ஐயும் பெருக்கினோன்னா 4, 2ஐயும் 3ஐயும் பெருக்கினோன்னா 4ஓட 2 கூட்டினோன்னா 6. அதே மாதிரி 2 2 கூட்டிட்டும் போகலாம், இல்லை நம்ம பெருக்கி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம்.
இப்போ 2யும் 10யும் பெருக்கினோன்னா என்ன வரும்னு தெரியுமா? 2 கூட்டல் 2 4, 4 கூட்டல் 2 6, 6 கூட்டல் 2 8, 8 கூட்டல் 2 10, 5யும் 2யும் பெருக்கணும்டா 10. இப்போ 5யும் 2யும் பெருக்கினா 10ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி. அதே மாதிரி 2யும் 8யும் பெருக்கினோன்னா எவ்வளோனா 2 கூட்டல் 2 4, 4 கூட்டல் 2 6, 6 கூட்டல் 2 8, 8 கூட்டல் 2 10, 10 கூட்டல் 2 12, 12 கூட்டல் 2 14, 14 கூட்டல் 2 16. 2யும் 8யும் பெருக்கினோன்னா நமக்கு கிடைக்கிற விடை வந்து 16. இப்போ வாய்ப்பாடு சொன்னோன்னா உங்களுக்கு வாய்ப்பாடெல்லாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எந்தெந்த வாய்ப்பாடு தெரியும்? 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் இந்த இதுக்கு வந்த பிறகு கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். சரி, 2வது வாய்ப்பாடு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ 2 2, ஈ 2 4, மூவி 2 6, 4 2 8, ஐ 2 10, 6 2 12, 7 2 14, எண் 2 16, 9 2 18, வயிற்று 2 20, 2 அதுக்கு மேலே கொஞ்சம் தெரியாது. நீங்கள் எப்படி இதை கற்றுக்கிட்டீங்க? சேம்லா மேடுக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் வந்து 2 தடவை இதுக்கு வந்த மீட்டிங்கு வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. இப்போ 3வது வாய்ப்பாடு தெரியுமா? கொஞ்சம் தெரியும், அவங்க கற்றுக் கொடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் பழகிருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம். 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12, 5 3 15, 6 3 18, 7 3 21, 8 3 24, 9 3 27, 10 3 30. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நம்ம 10வது வாய்ப்பாடு பார்க்கலாமா? இப்போ எந்த ஒரு எண்ணையும் 10ஆல பெருக்கினோன்னா எண்ணோட சைஃபரை சேர்த்துக்கணும். 1யும் 10யும் பெருக்கினோன்னா 10, 2யும் 10யும் பெருக்கினோன்னா 20. 2 இருக்கு இல்லையா, 2ஓட ஒரு சைஃபரை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா 20. அதே மாதிரி 3யும் 10யும் பெருக்கினோன்னா 30. 3ஓட ஒரு சைஃபர் பக்கத்தில் எழுதுகிறோம் 30. 4ஓட 10 பெருக்கினோன்னா 40. 4 பக்கத்தில் ஒரு சைஃபர் எழுதணும்னா இதை எப்படி வாசிக்கிறதுனா 40. 5யும் 10யும் பெருக்கினோன்னா 50. 5 பக்கத்தில் சைஃபர் 50. 6யும் 10யும் பெருக்கினோன்னா 60. 7யும் 10யும் பெருக்கினோன்னா 70. 7ம் சைஃபரும் 70. 8யும் 10யும் பெருக்கினோன்னா 80. 8ம் சைஃபரும் பக்கத்தில் எழுதினோன்னா 80. 9யும் 10யும் பெருக்கினோன்னா 90. 10யும் 10யும் பெருக்கினோன்னா 100. அதே மாதிரி எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் அதோட 10 பெருக்கினோன்னா பக்கத்தில் ஒரு சைஃபர் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், சொல்லுங்க. 150யும் 10யும் பெருக்கினா என்ன வரும்? 500. அதே மாதிரி இப்போ வேற ஒரு எண் சொல்கிறேன். 200யும் 10யும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 2000. கரெக்டாக சொன்னீங்க. அடுத்து 1500யும் 10யும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 15000. கரெக்டாக சொன்னீங்க. இப்போது 10ஆவதும் எந்த ஒரு எண்ணையும் 10ஆல பெருக்கினோன்னா எப்படி விடை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம 5ஆல பெருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 1யும் 5யும் பெருக்கினா என்ன வரும்னா 5. 2யும் 5யும் பெருக்கினோன்னா 10. 3யும் 5யும் பெருக்கினோன்னா 15. 4யும் 5யும் பெருக்கினோன்னா 20. 5யும் 5யும் பெருக்கினோன்னா 25. 6யும் 5யும் பெருக்கினோன்னா 30. 7யும் 5யும் பெருக்கினோன்னா 35. 8யும் 5யும் பெருக்கினோன்னா 40. 9யும் 5யும் பெருக்கினோன்னா 45. 10யும் 5யும் பெருக்கினோன்னா 50. இப்போது நம்ம 5வது வாய்ப்பாடு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் நம்ம 5 கூட்டிட்டும் போய் கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்து வந்து 9வது வாய்ப்பாடை ஈஸியாக உங்களுக்கு கற்றுத்தரேன். 2 கையில் உள்ள 10 விரலையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்போது 1யும் 9யும் பெருக்கினா நமக்கு தெரியும் எந்த ஒரு எண்ணையும் 1ஆல பெருக்கினோன்னா அதே நம்பர் தான் தெரியும். அதனால் 1யும் 9யும் பெருக்கினோன்னா 9. 9யும் 2யும் பெருக்கினோன்னா என்ன வரும்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போது 10 விரல்லையும் 2வது விரலை மடக்கிக்கோங்க. இப்போது மடக்கினதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு விரல் இருக்குது, இந்த பக்கம் 8 விரல் இருக்குது.
அப்போது 2ஐயும் 9ஐயும் பெருக்கினோன்னா இதை 10ஆல் வச்சுக்கணும். 10, இந்த சைடு 8, 18. 9ஐயும் 2ஐயும் பெருக்கினோன்னா 18. புரிஞ்சுதா? இப்போது 9ஐயும் 3ஐயும் பெருக்கினோன்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 3ஆவது விரலை மடக்கிக்கோங்க. இந்த பக்கம் 2 விரல்கள் இருக்குது, இந்த பக்கம் 7 விரல் இருக்குது. அப்படின்னா 27. இப்போது 9ஐயும் 3ஐயும் பெருக்கினோன்னா 27. 9ஐயும் 4ஐயும் எப்படி பெருக்கினா 4ஆவது விரலை மடக்கிக்கோங்க. மடக்கினதுக்கு ஒரு பக்கம் 3 விரலும் இன்னொரு பக்கம் 6 விரலும் நமக்கு இருக்குது. அப்போ 36. இப்போது 9ஐயும் 5ஐயும் நம்ம பெருக்க போகிறோம். இப்போது 5ஆவது விரலை மடக்கிக்கோங்க. ஒரு பக்கம் 4 விரல் இன்னொரு பக்கம் 5 விரல் இருக்குது. அப்போ 45. அதே மாதிரி இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். 8ஐயும் 9ஐயும் பெருக்கினா 8ஆவது விரலை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு எனக்கு சொல்லுங்கள். 72. இது ஈஸியாக புரியுதா? புரியுது மேடம். அதே மாதிரி 9ஐயும் 6ஐயும் பெருக்கினோன்னா 6ஆவது விரலை மடக்கினீங்கன்னா ஒரு பக்கம் 5 இன்னொரு பக்கம் 4 விரல்கள் இருக்குது. அப்படின்னா 54. 7ஐயும் 9ஐயும் பெருக்கினோன்னா எவ்வளோனா 7ஆவது விரல் நீங்கள் மடக்கினீங்கன்னா ஒரு பக்கம் 6 விரல்களும் இன்னொரு பக்கம் 3 விரல்களும் இருக்குது. அப்படின்னா 63. இப்போ 9ஐயும் 8ஐயும் நம்ம பெருக்கினோன்னா 8ஆவது விரலை மடக்கிக்கோங்க. ஒரு பக்கம் 7 விரல்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் 2 விரல் இருக்குது. அப்போ 72. 9ஐயும் 9ஐயும் நம்ம பெருக்கினோன்னா என்ன வரும்னு பார்க்க போகிறோம். 9ஆவது விரலை மடக்கினீங்கன்னா ஒரு பக்கம் 8 விரல்களும் இன்னொரு பக்கம் 1 இருக்குது, ஒரு விரலும் இருக்குது. அப்படின்னா 81. இப்போ 9ஐயும் 10ஐயும் பெருக்கினோன்னா 90. இது நமக்கு ஏற்கனவே பார்த்தது தான், 10ஆவது வாய்ப்பாடில் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்னென்ன வாய்ப்பாடுகள்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா 1ஆவது வாய்ப்பாடு பார்த்தாச்சு, 2, 3, 5, 9, 10. இந்த வாய்ப்பாடெல்லாம் நம்ம இப்போது பார்த்தாச்சு. நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அங்கே 1 கிலோ அரிசி 30 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் 2 கிலோ அரிசி வாங்குறீங்க, அப்போ எவ்வளோ விலை? 60 ரூபா. அதே மாதிரி இப்போ நீங்கள் வேற ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே அரிசி 40 ரூபா சொல்கிறாங்க 1 கிலோ. நீங்கள் 4 கிலோ அரிசி வாங்குறீங்க, அப்போ எவ்வளோ? 160. 160. 40 4 தடவை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 40 கூட்டல் 40 80, 80 கூட்டல் 40 120, 120 கூட்டல் 40 160. ஸோ 1 கிலோ அரிசி 40 ரூபானா 4 கிலோ அரிசி 160 ரூபா. இப்போது பஸ்லலாம் போனீங்கன்னா 3 பேர் உட்கார்ற சீட்டு இருக்குது. அப்போது ஒவ்வொரு சீட்லேயும் 3 பேர் உட்காடுறாங்க. 7 சீட்டில் மொத்தம் எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க? 21. இப்போ நம்ம 7 3 தடவை கூட்டல், 3 7 தடவை கூட்டலாம். 3 கூட்டல் 3 6, 6 கூட்டல் 3 9, 9 கூட்டல் 3 12, 12 கூட்டல் 3 15, 15 கூட்டல் 3 18, 18 கூட்டல் 3 21. இப்போது அதே மாதிரி பஸ்ஸில் ஒவ்வொரு சீட்லேயும் 3 பேர் உட்காடுறாங்க. மொத்தம் 10 சீட்னா எத்தனை பேரால் உட்கார முடியும்? 30 பேர். 30 பேரால் உட்கார முடியும். கரெக்டாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் ஆர் தேவிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள்.
ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.